அண்மை செய்தி, சனாதன தர்மத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்த விவகாரம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழக அரசுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சில மாதங்களுக்கு முன்பு சனாதனம் குறித்த அவருடைய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் பல்வேறு மாநிலங்கள்ல நீதிமன்றத்தில் அவர் மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல பெங்களூரு நீதிமன்றத்துல பரமேஷ் என்பவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் ஆஜராக வேண்டும் என்று இருமுறை சம்மன் அனுப்பப்பட்டது. தற்பொழுது இரண்டாவது சம்மனுக்கு இன்று 11 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கிறார். அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபராக அவர் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் அதற்கான சூரிட்டி தொகையாக செலுத்தப்பட்டு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.